ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ராதா ஷில்பா 3 பேர் எப்படி ஃப்ரெண்டானோம் அப்படின்றத தான் கேட்டுகிட்டு இருந்தீங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி நான் ஃபஸ்ட்டு ராதா கிட்டே பேச ஆரம்பித்தேன்னா, அவங்களுடைய வீடியோ நார்மலாக நம்ம யூடியூப்பில் பார்க்கும்போது தான் அவங்களுடைய வீடியோ ஃபஸ்ட்டு வந்தது. அவங்களுடைய வீடியோ பார்த்துட்டு அவங்க ஒடிசாவில் இருக்காங்க, ஒடிசா பையனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தோடனே எப்படி அவங்கள காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது இன்ஸ்டாகிராமில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் கார்த்திகா சிஸ்டர் வீடியோ பார்த்தனே. ஒன் செகண்ட். அப்படி தான் நாங்கள் ஃப்ரெண்டானோமே. அதுக்கப்புறம் அவங்கள இன்ஸ்டாகிராமில் பேசினேன். இன்ஸ்டாகிராமில் கூட அவங்கக்கிட்ட ரிப்ளை நான் அவங்கக்கிட்ட பேசியிருந்தேன். பட் அவங்க ரிப்ளை பண்ணல. கார்த்திகா சிஸ்டர் செகண்ட் டைமாக சென்னை வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு நான் இங்கேருந்து பார்க்க போகிறேன் அப்படின்ற ஆர்வத்தில் நான் என்னென்ன வாங்கிட்டு போயிருந்தேன்னா, மல்லிகைப்பூ வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அப்போ தான் அவங்க அந்த கம்பி மூக்குத்தியை கழட்டியிருந்தாங்க. அவங்களுக்கு கோல்டில் ஒரு மூக்குத்தி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன். நான் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்ட்ரல் போயிட்டேன். அவங்க ரிப்ளை பண்ணாங்க எனக்கு கார்த்திகா சிஸ்டர். ஆனால் பட் என்னன்னா அவங்களால அவ்வளோ சீக்கிரத்தில் பதில் ரிப்ளை கொடுக்க முடியல. அன்றைக்கி நான் அவங்கள பார்க்க முடியல. நான் அப்போ ராதா சிஸ்டர்கிட்ட சொன்னேன், நான் கார்த்திகா சிஸ்டரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அவங்கக்கிட்ட அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நான் சொல்லியிருந்தேன். அவங்கள நீங்கள் போங்க, பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி எனக்கு ஆல் த பெஸ்ட்லாம் சொல்லி அனுப்பிச்சாங்க. ஆனால் பட் என்னால் அவங்கள பார்க்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். 11:30 மணி 12 மணிக்கு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி அவங்கள பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி இன்னமும் நான் கார்த்திகா சிஸ்டருக்கு வாங்கின கிஃப்ட்டும் சரி, பாப்பாவுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸும் சரி நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். கார்த்திகா சிஸ்டர், நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணணும். பாப்பாவுக்கும் உங்களுக்கும் நான் அந்த கிஃப்ட்டை கொடுக்கணும்னு இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்கள பார்க்குறதுக்காக. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நான் பேசி கார்த்திகா சிஸ்டரை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவங்க எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, பார்த்துட்டிங்களா என்ன ஏதுன்னு. நான் அப்போது ராதா கிட்ட சொன்னது இல்லை, நான் கார்த்திகை சிஸ்டரை பார்க்க முடியல அப்படின்னு பேச ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்துடுச்சு. ஒரு 1 இயர் கிட்ட கம்ப்ளீட் ஆக போகுது சரிங்களா. ஒரு 10-11 மாதத்துக்கிட்ட ஆகுது நான் பேச ஆரம்பித்து ராதா கிட்ட. ஷில்பா எனக்கு ராதா மூலயமா தான் தெரியும். எப்படி தெரியும்னா, நான் ராதா கால் பண்ணியிருந்தேன். அப்போ ராதா வேறு ஒருத்தவங்கிட்ட பேசினேன். அதான் ஷில்பா கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டோமாக்கா, நீங்கள் பேசுகிறீங்களாக்கா? ஓகே கனெக்ட் பண்ணுமா, பேசலாம் அப்படின்னு. எனக்கு அப்போ ஷில்பா பேசினது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷில்பா அவ்வளோ ஒரு க்யூட்டாக, எப்படி சொல்கிறது, தங்கமான பொண்ணு. நம்ம பேசுகிற அக்கா 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 அப்படின்னு பேசுகிறதுலே நம்ம மனசில் இருக்கிற அந்த கஷ்டம் எல்லாமே தீந்துடும். அந்த அளவுக்கு பேசுவாங்க. ஆனால் எந்த அளவுக்கு பேசுகிறாலும் அதே அளவுக்கு அவளுக்கு கோவம் வரும். அதுக்கப்புறம் என்னுடைய நாங்கள் 11ஆம் மாதம் தான் ஊருக்கு போக வேண்டியதாக. அப்போ நான் ராதா கிட்டே கேட்டேன், நான் உன்னை பார்க்க வந்தால் நீயும் இப்படி பண்ண மாட்டியே அப்படின்னு சொன்னப்போ, அக்கா நீங்கள் இல்லைக்கா, நீங்கள் என்னை பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டேக்கா, அப்படிலாம் நீங்கள் வாங்க அப்படின்ட்டு சொன்னால், அதுலேருந்து நாங்கள் பேச ஆரம்பித்து இப்போ வரைக்கும் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு இப்படி ஆரம்பித்து இப்படி என்னை அவங்க மாமியார் பொண்ணாக என்னை தத்தெடுத்து எனக்கு இந்த சொங்கா வளையல் இருக்குது பார்த்தீங்களா, இது எங்கள் மாமியார் வீட்டு சைடில் இந்த வளையல் எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்தா தான் நான் இந்த வளையல் போட முடியும், சாவித்திரி பூஜை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா என்னை யாரும் தத்து எடுக்கிறதில்ல எங்களுடைய கிராமத்தில். அப்போ அப்படி இருக்கும்போது நான் இந்த வளையலில் இந்த 6-7 வருஷமாக நான் போடவே இல்லை. சுமங்கலி பூஜையும் சாவித்திரி பூஜையும் நான் அங்கே பண்ணவே இல்லை. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் அதை பண்ணணும், நம்ம ஹஸ்பண்டுக்காக ஒரு விரதம் இருந்து நம்ம பண்ணுறதை நம்மளால் பண்ண முடியல. நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன். என்னை ராதாவுடைய மாமியார் என்னை பொண்ணாக தத்து எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு இந்த ஒரு யூடியூப் மூலியமாக ஒரு ஃபேமிலியாக உருவாகி எனக்கு நான் அவங்களுடைய பொண்ணாக இருந்து இன்றைக்கி எனக்கு இந்த சொங்கா வளையல் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போது நான் ராதாவை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் 11 மாதம் போகிறதா இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராப்ளம் ஊரில் அப்படின்றதுனால நான் மாமியார் வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலையாச்சு.
அப்போ நான் போகிறேன் அப்படின்றப்போ ராதாவை பார்க்க போகிறேன்னொடனே ஷில்பா நானும் வரேன்க்கா நீ மட்டும் போறிய அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், சரி நீ வா நான் எல்லாமே நான் இது பண்ணுறேன், ஆனால் என்கிட்ட காசு இல்லைக்கான்னா சரி நான் டிக்கெட் போட்டுக்கிறேன் பாப்பா நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நான் வந்து ஷில்பாவுக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டேன் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஷில்பாவை அவங்க ஊர்லேருந்து இங்கே வர சொன்னால் இல்லைக்கா என்னால் தனியாக பாப்பா தூக்கிட்டு வர முடியாதுன்னா அவளை போய் நான் அங்கே போய் கோயம்புத்தூர் திருப்பூரில் போய் அங்கேருந்து நான் அவளை இங்கே கூப்பிட்டு வந்து இங்கே 3-4 நாளாக இங்கே இருந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒடிசா போனோம். ஒடிசா போய் ஒரு 1.5 நாள் தான் எங்கள் மாமியார் வீட்டில் இருந்தோமே. அங்கே இருந்துட்டு உடனே ராதா வீட்டுக்கு போனோம் நாங்கள். அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். நான் இந்த வெள்ளிக்கிழமை கிளம்புறேன், ரிட்டர்ன் சனிக்கிழமை நான் இங்கே சென்னையிலேயே இருக்கேன். வர சனிக்கிழமை நான் இங்கே சென்னையிலேயே இருக்கேன். அப்போ எங்கள் மாமியார் வீட்டில் அந்த 1.5 நாள் மட்டும்தான் நாங்கள் இருந்தோம். எப்படி அந்த 1.5 நாள்னால் சனிக்கிழமை நைட்டு போய் இறங்கிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை எங்கள் மாமியார் வீட்டில் ஃபுல்லாகவே ஞாயிற்றுக்கிழமை எங்கள் மாமியார் வீட்டில் இருந்தோம். திங்கட்கிழமை காலையிலேயே ராதா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள். ராதா வீட்டுக்கு வந்து அங்கே தான் 4 நாள் ரொம்ப சந்தோஷமாக எப்படி சொல்லுறது, எனக்கு ஒரு அப்பா அம்மா, எனக்கு ஒரு தம்பிங்க 2 தம்பிங்க, இதெல்லாம் ஒரு சொந்த ஃபேமிலி அப்படின்னு எனக்கு ஒடிசாவில் வந்து கிடைச்சாங்க. ஷில்பா அவங்க ஹஸ்பண்டு அப்படி சொல்லப்போனால் எங்களை மாதிரி தான் அவங்களும். பட் என்னென்னா ஷில்பாவுக்கு அடிக்கடிக்கு கோவம் வரும். அவளுக்கு வந்து அந்த ஒரு கோவம் மட்டும்தான் அவகிட்ட பிடிக்காதே தவிர மற்றபடி அவ்வளோ பாசமானவ. ராதாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா த பெஸ்ட்டு. அவளை ஒரு ஃப்ரெண்டாக கிடைக்க நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அவ்வளோ சாஃப்ட்டு, அவ்வளோ க்யூட்டு, நம்மளை பார்த்துக்கிறதாகட்டும், நம்மக்கிட்ட பேசுகிறதாகட்டும் எல்லாமே வந்து எப்படி சொல்கிறதுக்கு 100க்கு 100 கொடுக்கணும்னா ராதா கண்டிப்பாக 100க்கு 100 கொடுப்பேன். ராதாக்காக நான் போயிட்டு ஷில்பாவை போயிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சுருந்தேன். அப்புறம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அப்புறம் திரும்ப ராதா வீட்டுக்கு கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு நான் ரிட்டன் கூப்பிட்டு வந்துட்டு ரிட்டன் வந்து என்னால் அவளை கூப்பிட்டு போய் விட முடியல. நான் பஸ் ஏற்றி விட்டுட்டேன். அவள் போயிட்டா. ரிட்டன் போகிற ஊருக்கு இங்கே சென்னையிலேருந்து அவள் வீட்டுக்கு போகிறது எல்லாமே அவளுடைய காசு தான். ஏன்னா நான் என்னுடைய காசை வந்து எங்கள் மாமியார் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். நம்ம போயிட்டு ரிட்டன் நான் மட்டும் மாமியார் வீட்டுக்கு போயிடுவேன், ஷில்பாவும் மாமாவும் சென்னை வந்துடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நான் இருந்தேன். கடைசியில் பார்த்தா நானுமே ரிட்டன் சென்னைக்கு வர மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்றது தான் எனக்கு ஒரு டவுட்டு. ஏன் இப்படி நிலைமை ஆச்சு அப்படின்றது. அங்கே போய் 2 வருஷமாக என்னுடைய ரூம் பூட்டியே இருந்தது. அந்த ரூம்பெல்லாம் திறந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் பெட்டுக்கிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணுறதுல அந்த ஒரு நாள் முழுக்க போயிடுச்சு. அப்பா அம்மா கிட்டே யார்கிட்டையுமே சந்தோஷமாக பேசலை, கொள்ளலை, எதுவுமே பண்ணலை. அவ்வளோதான். இப்படியா இருந்து நாட்கள் அங்கே அந்த 1.5 நாள் அப்படியே போயிடுச்சு. ரிட்டன் ராதா வீட்டுக்கு வந்துட்டோம் எல்லாமே. நான் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நல்லபடியாக அந்த எனக்கும் ராதாவுக்கும் உள்ள உறவு அப்படியே ட்ராவல் ஆகிட்டு போய்கிட்டு இருக்குது. இந்த உறவு அப்படியே நீடிக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட ரொம்ப ரொம்ப வேண்டிக்கிறேன். எனக்கு அம்மா வந்து என்னை பொண்ணாக தத்தெடுத்து எனக்கு இந்த வளையல் கொடுத்தாங்கன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அம்மா இப்போ திரும்ப 3ஆம் மாதம் ஊரில் வந்து திருவிழா வருது, ராதா வீட்டில் வந்து திருவிழா வருது. அப்போ அம்மா சொன்னாங்க, நீ கிளம்பி வந்துடுமா இங்கே திருவிழாவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரமான்னு சொல்லியிருக்கேன். அம்மா வந்து எனக்கு நாங்கள் வந்து அந்த அம்மா சாரீ கொடுக்குறப்போ மட்டும்தான் வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது உங்களுக்கு தெரியாது. ராதாவுடைய சேனல்லையும் வரல, என்னுடைய சேனல்லையும் வரல. அதுக்கப்புறம் அங்கே நடந்த விஷயம், அம்மா எனக்கு அதை கொடுத்துட்டு இந்த வலையில போட்டு விட்டுட்டு அம்மா ஏன் அழுதாங்க, அவங்களுக்கு பொண்ணு இல்லை அப்படின்றத நினச்சி அழுதாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் அம்மா அவ்வளோ நேரம் அழுதாங்க எனக்காக. ராதா கிட்ட சொல்லியிருக்காங்க, எனக்கு ரன்யா வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். எனக்குமே ராதா அவங்க மாமியாரை வந்து அது வரைக்கும் ராதா மாமியாராக தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அம்மாவை பற்றி சொல்ல சான்ஸே இல்லை. அவங்கள மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க ராதா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். இருக்கும் சின்ன சின்ன சண்டைங்கள்லாம் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த சண்டைங்கள்லாம் வந்து சண்டை இல்லாத வீடு எங்கேயுமே இல்லை. மாமியார் மருமக சண்டை ஆனாலுமே இருக்கும். அந்த கொஞ்ச நேரம் மட்டும்தான் அவங்களுடைய சண்டை. அதுக்கப்புறம் அந்த சண்டை அவங்களுக்குள்ளே இருக்காது. பேக்ரவுண்டில் வந்து எங்கள் அப்பாவுடைய வாய்ஸ் கேட்டுகிட்டு இருக்கேன். அப்பா எதிர்க்க பில்டிங்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். நான் அம்மா வீட்டில் தான் இருக்கேன். ஒரு 2 நிமிஷம்.
அப்படி தான் வந்து ராதாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடச்சிது. ராதாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் மூலிமா எனக்கு ஒரு அம்மா அப்பா எனக்கான ஒரு அங்கீகாரமும் எனக்கு அங்கே கிடச்சிருக்கு. இந்த சாவித்திரி பூஜை பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை, எனக்கு அது முடியாமல் போச்சு. ஆனால் கண்டிப்பாக இதுக்கு மேலே நான் சாவித்திரி பூஜை பண்ணுவேன். எப்படி சொல்கிறது, இங்கேருந்து நிறையாவே ராதாவுக்கு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பட் என்னால் அது முடியல. ஏன்னா சடனாக நாங்கள் பிளான் பண்ணி ஊருக்கு போகணுமா, அதனால் எங்களால் முடியல. அதனால தான் இவ்வளோ தான் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு. இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அதில் சொல்கிறதுக்கு. இருக்கிறத எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். என்னை அவ்வளோ பத்திரமா பார்த்துட்டா, அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டா. எனக்குன்னு நிறையா பொருளுங்க வாங்கி கொடுத்தா. ஓகேங்களா, நிறையா பொருளுங்க வாங்கி கொடுத்து என்னை எவ்வளோ சந்தோஷமாக அங்கே வச்சுருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக என்னையும் ஷில்பாவையும் அவள் வச்சுருந்ததுன்னா ரிட்டன் எங்களை அனுப்பிச்சி விட்டா. நானும் கூப்பிட்டுட்டு இருக்கேன், வாடி சென்னைக்கு வாடி சென்னைக்கு வாடி ஒரு வாட்டி அப்படின்னு. பார்ப்போம், கடவுள் புண்ணியத்தில் அவளுக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான். அந்த ஆசையை நான் நிறைவேற்றணும்னு பார்க்குறேன். அதுக்கு அவள் கொஞ்சம் ஒத்துழைச்சி ஒரே ஒரு விஷயம் பண்ணால் போதும். அவங்க அம்மாவுடைய நம்பர் மட்டும் எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணால் போதும். சரிங்களா, நானும் எவ்வளோ கேட்டுட்டேன். நீங்களும் எனக்கு இந்த கமெண்ட் மூலிமா சொல்லுங்கள். ராதா வந்து அவங்க அம்மா அப்பா கிட்டே சேரணும், போகணும் வரணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா, கமெண்ட் மூலிமா சொல்லுங்கள், ராதா சேரணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிவிட்டு. இவ்வளோ தான் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு. இப்போ வரைக்கும் நானும் ராதாவும் நல்லபடியாக பேசிவிட்டு இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது இந்த ட்ராவலு. இப்படியே போகணும், இப்படியே இருக்கணும் அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு வந்து கார்த்திகா சிஸ்டரை எப்படியாவது பார்த்து அந்த கிஃப்ட்டை அவங்களுக்கு கொடுத்துடணும். பாப்பாவுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்காக நான் மல்லிகைப்பூலாம் வாங்கிட்டு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு ஒடிசாவிலேருந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு போய் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பொண்ணு ஒடிசா போயிட்டு ரிட்டன் தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னும் போது எனக்கு தெரியும் அந்த ஏக்கம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நான் ஆசைப்பட்டு அந்த பூவுக்கு நான் ஆசைப்பட்டு அதனால் எனக்கு தெரியுன்றதுனால வந்து நான் வந்து அதை வாங்கிக்கிட்டு போயிருந்தேன் அவங்களுக்கு. கார்த்திகா சிஸ்டர், இந்த வீடியோ நீங்களும் பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா ப்ளீஸ் என்னை வந்து ஒரு வாட்டி பாருங்கள். இல்லைனா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். உங்களுக்காக ஆசாசியாக நான் தான், நீங்கள் அந்த கம்பி கட்டினோடனே உங்களுக்காக நான் ஆசாசியாக ஒரு மூக்குத்தி எடுத்தேன். அதை நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை. உங்களுக்குன்னு வாங்கின பொருளை நான் அப்படியே வச்சுருக்கேன். நீங்கள் வாங்க, இல்லை என்ன பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு பார்த்து அதை கொடுக்கணும். இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த ரிப்போர்ட்டையும் என்ன சொன்னாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன டாக்டர் சொன்னாங்க, என்னென்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.